நாங்கள் இப்ப அடுத்ததாக பார்க்க இருக்கிற விஷயம் என்ன சொன்னால் சுவிட்சுக்கும் ஹப்புக்கும் இடையிலான வித்தியாசம். நான் சுவிட்ச் ஹப் சம்பந்தமா எங்க கதைச்சேன் மேலுக்கு ஸ்டார் டோபாலஜி விண்மீன் இடத்தியல் வரும்போது மத்திய சாதனமாக பயன்படுத்துகிற ரெண்டு சாதனம் இருக்குது. ஆழி சுவிட்சையும் நாங்கள் ஹப் குவியத்தையும் நாங்கள் மத்திய சாதனமாக நாங்கள் பயன்படுத்தலாம்னு சொன்னோம். அந்த ரெண்டு சாதனத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்களை நாங்கள் என்ன செய்வோம் இந்த இடத்துல பார்ப்போம். நான் பிறகு ஒரு இடத்துல வலையமைப்பு சாதனங்கள் வரும்போது திரும்பவும் என்ன செய்வேன், இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு தான் அடுத்தடுத்த மத்த வலையமைப்பு சாதனங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த ஆடிக்கும் குவியத்துக்கும் இடையில வேறுபாடைத்தான் இங்கே போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பொதுவான இயல்பு இருக்குது. சுவிட்சும் ஹப்பும் நான் பார்த்தோம் ஸ்டார் டோபாலஜி பார்த்தோம். ஸ்டார் டோபாலஜி இப்போ கதைக்காம இப்போ இன்னொரு மாதிரி கதைக்கலாம் தெரியுமா பிள்ளைகள். இந்த சுவிட்சோ ஹப்போ ஒரே வலையமைப்பில் இருக்கிற சாதனங்களை இணைக்கிறதுக்காக தான் பயன்படுத்தப்படுது. பாருங்க, ஸ்டார் டோபாலஜிலையும் பஸ் டோபாலஜியும் சரிங்க, ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு லேனுக்குள்ள இருக்கிற ஆட்களை நீங்கள் இணைக்கிறீங்க தானே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்த டோபாலஜியும் பாவிக்கலாம். ஸோ ஸ்டார் டோபாலஜி பாவிக்கும் போது ஒரே லேன் வலையமைப்பில் இருக்கிற அல்லது ஒரே வலையமைப்பில் இருக்கிற சாதனங்களை இணைக்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த சுவிட்ச் அல்லது ஹப்பை நாங்கள் பாவிக்க போகிறோம். ஸோ சுவிட்சுக்கும் ஹப்புக்கும் இடையே நாங்கள் என்ன செய்யலாம், இன்னொரு பாயிண்ட்ஸ் நாங்கள் சொல்றதாக சொல்லலாம். ஒரு பொதுவான பாயிண்ட் சொல்லலாம். என்னது, ஆடி அதே மாதிரி குவியம் என்பன, ஆழியும் குவியமும் என்பன என்னது ஒரே வலையமைப்பு, சேம் நெட்வொர்க், ஒரே வலையமைப்பில் உள்ள என்னது சாதனங்களை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும். இரண்டுக்கும் பொதுவான பாயிண்ட்ஸ் ஒரு நோட் அப்படி எழுதுங்க நீங்க. என்னது, சுவிட்சும் ஹப்பும் என்னது ஒரே வலையமைப்பில் உள்ள சேம் நெட்வொர்க்ல இருக்கிற சாதனங்களை இணைப்பதற்காக பயன்படுத்தப்படும். சரிங்களா, பயன்படுத்தப்படும். அவ ஆழியும் குவியும் என்ன செய்யும், சேம் நெட்வொர்க்ல இருக்கிற ஆட்களை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு சாதனம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். பட் இது நாங்க கதைக்க போறது என்ன சொன்னால் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். இப்ப முதலாவது போட்டிருக்கு பாருங்க, சுவிட்ச் என்ன செய்யுமாம் என்றால் தரவானது குறித்த துறைக்கு அல்லது சாதனத்திற்கு மாத்திரம் அனுப்பப்படும். அது என்னென்றால் பிள்ளைகள், இப்ப நான் இதை நான் சுவிட்ச் எடுக்கிறேனே, எடுத்தால் இந்த சுவிட்சில் வந்து நிறைய சாதனங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். சரிதானே. ரைட். இது இப்போ தரவு இப்ப நான் சொன்னேன், இது ஏ என்ற டிவைஸ் என்றால் இது சி என்ற டிவைஸ் என்றால் இந்த ஏ என்ற டிவைஸ்ல இருந்து சிக்கு தான் தரவு போகணும்னா அந்த குறிப்பிட்ட அந்த 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 டிவைஸுக்கு தானே செய்யும் தரவு போகும். அது துறைன்னு சொல்றது போர்ட், வேற ஒன்றும் இல்லை, போர்ட். அந்த குறிப்பிட்ட போர்ட்டுக்கு தான் என்ன செய்யும் தரவு போகும். ஆனால் ஹப் அப்படி இல்லை. ஹப் வந்து என்ன செய்வார்னா ப்ரோட்காஸ்ட் செய்வார். சுவிட்ச் வந்து என்ன செய்யும் யூனிகாஸ்ட் அப்படின்னு என்ன செய்யும் குறிப்பிட்ட ஆளுக்கு தான், தன்னோட எத்தனை பேர் இணைக்கப்பட்டிருந்தாலும் என்ன செய்யும் யூனிகாஸ்ட், அந்த குறிப்பிட்ட கணனிக்கு தான் தரவு அனுப்பும். ஆனால் ஹப் அப்படி கிடையாது. ஹப் என்ன செய்யும் ப்ரோட்காஸ்ட்டை செய்யும். அப்படின்னா இந்த ஏ என்ற கணனி தரவை அனுப்பினால் அது சிக்கு போகும். சிக்கு மட்டும் போகாது, என்ன செய்யும் பிக்கும் போகும். இன்னொரு கணனி டி இன்னொரு கணனி நினைச்சிருந்தால் அந்த கணனிக்கும் போகும். அப்ப என்ன செய்யும் இந்த ஹப்ட இயல்பு என்னென்றால் யாராவது தரவை இவருக்கு அனுப்பினா அது தரவை எடுத்து என்ன செய்வார், உரிய ஆளுக்கு மட்டும் அனுப்ப மாட்டாரு, அந்த ஹப்போட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா சாதனத்துக்கும் அனுப்பிவிட்டுரும். பாருங்க, பெறப்படும் தரவினை இணைக்கப்பட்டுள்ள அனைத்து சாதனங்களுக்கும் அனுப்பும், எல்லா டிவைஸுக்கும் அனுப்பும். அதை நாங்கள் ப்ரோட்காஸ்ட்னு சொல்றோம். விளங்குது ஐடியா. ரைட். அப்ப என்ன செய்யும் சுவிட்ச் என்ன செய்யும், ஆளி என்ன செய்யும் ஒரு குறிப்பிட்ட சாதனத்துக்கு அனுப்பணும், அந்த குறிப்பிட்ட சாதனத்துக்கு மட்டும்தான் அனுப்பும். இல்லைங்களா. ஆனால் குவியம் என்ன செய்யும், ஹப் என்ன செய்யும் எல்லாருக்கும் அனுப்பி விட்டுரும். இதுதான் இதுல வித்தியாசம். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த இடத்துல இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்து உங்களுக்கு இந்த ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா முழு இருவழின்னு சொல்றது, ஒரே நேரத்தில் என்ன செய்யலாம் அனுப்பவும் மேலும் பெறவும் மேலும். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் என்றால் என்ன செய்யலாம் அனுப்பலாம் பெறலாம், ஆனால் ஒரே டைம் செய்ய இயலாது. சரிதானே. ஸோ அங்கே அப்போ சுவிட்ச் வந்து என்ன செய்யும் முழு இருவழி தொடர்பாடலை மேற்கொள்ளும். ஹப் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அரை இருவழி தொடர்பாடலை என்ன செய்யும் மேற்கொள்ளும். சரிதானே. அடுத்தபடி நாங்கள் இன்னும் இது படிக்க இல்லை ஓஎஸ்ஐ லேயர்னு சொல்லிட்டு பின்னாடி நாங்கள் பிறகு படிப்போம். ஓஎஸ்ஐ லேயர்னு ஒன்று படிப்போம். அந்த ஓஎஸ்ஐ லேயர்ல ஓஎஸ்ஐ மேற்கோள் மாதிரியம் சொல்லுவோம், ஓஎஸ்ஐ மேற்கோள் மாதிரியம் ரெஃபரன்ஸ் மாடல். அதுல வந்து நாங்கள் மொத்தம் 7 லேயர்ஸை பத்தி படிப்போம். அதுல இந்த சுவிட்ச்னு சொல்றது என்ன செய்யும் லேயர் 2 அப்படின்னா என்னது அடுக்கு, ரெண்டாவது அடுக்குன்னு சொல்லிப்போம். ரெண்டாவது அடுக்கு என்ன சொன்னா டேட்டா லிங்க் லேயர், தரவு இணைப்பு அடுக்குன்னு ஒன்று இருக்குது. அதான் ரெண்டாவது லேயர். அந்த லேயர்ல இந்த சுவிட்ச் என்ன செய்யும் தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அதே ஓஎஸ்ஐ மேற்கோள் மாதிரியம் ரெஃபரன்ஸ் மாடல்ல இது லேயர் 1, முதலாவது லேயர் நாங்கள் சொல்லுவோம் பிசிக்கல் லேயர், பௌதீக அடுக்கு. அந்த பௌதீக அடுக்குல இந்த குவியம் தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி
இந்த சுவிட்ச் வந்து மெக் முகவரியோடு பார்த்தோம் நாங்கள். மெக் முகவரி, அந்த மெக் முகவரியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சுவிட்ச் என்ன செய்யும், தொழிற்படும். அதனாலதான் உரிய சாதனத்தை இனம் கண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, சாதனங்களை தனித்துவம் அடையாளம் காரணத்துக்கு பயன்படுத்துற முகவரிகள்ல ஒன்றுதான் இந்த மெக் முகவரி. அப்ப என்ன செய்யும், அந்த உரிய சாதனத்துக்கு மட்டும் இவரால் தரவை அனுப்ப இயலுமாகிறது காரணம் என்னன்னா இது மெக் முகவரியை அடிப்படையாக கொண்டு தொழிற்படுது. இவர் அப்படி இல்லை. இவருக்கு எந்த முகவரி தேவையில்லை. ஏன், இவர் குறிப்பிட்ட ஆளுக்கு தரவு அனுப்புறாளா, இல்ல தன்னோட இணைக்கப்பட்ட எல்லாருக்கும் அனுப்புறாள். அப்ப இவருக்கு எந்த முகவரியும் பயன்படுத்த இல்லை. இது மெக் முகவரியை அடிப்படையாக கொண்டு தொழிற்படுது. என்ன ஐடியா? ரைட். அப்ப மெக் முகவரி அடிப்படையாக கொண்டு தொழிற்படுது என்றால் அந்த மெக் முகவரிகளை ஞாபகம் வச்சுக்கொள்ள தானே வேணும். மெக் முகவரி அடிப்படையாக கொண்டு தொழிற்படுது என்றால் தன்னோட இது சுவிட்சாக இருந்தால் அந்த சுவிட்சோடு இணைக்கப்பட்டிருக்கிற சாதனங்களோட மெக் முகவரியை ஞாபகம் வச்சுக்கொள்ள தானே வேணும். அதுக்காக சுவிட்ச் என்ன செய்யும்னு சொன்னால் மெக் டேபிள், சுவிட்ச் என்ன செய்யும், மெக் டேபிள் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சுவிட்சுக்குள்ள மெக் டேபிள் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த மெக் டேபிள் என்ன இருக்கும் என்றால் தன்னோட அந்த சுவிட்சோட இணைக்கப்பட்டிருக்கிற சாதனங்களினுடைய மெக் முகவரிகளை என்ன செஞ்சிருக்கும், அது வச்சிருக்கும். பிள்ளைகள், அப்ப இது மெக் முகவரியை அடிப்படையாக கொண்டு தொழிற்படுறதால என்ன செய்யும், தன்னோட தான் அந்த சுவிட்சோட இணைக்கப்பட்டிருக்கிற சாதனங்களோட மெக் முகவரிகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இவருக்கு அதெல்லாம் இல்லை. ஏன், இவர் எந்த முகவரியும் அடிப்படையாக கொண்டு தொழிற்பட போறது கிடையாது. ஆகவே நம்ம உணவுல தெரியும் என்ன. அப்ப யாரு மிச்சம் நல்ல மிகவும் ஆற்றலுடையது யாரு, இந்த சுவிட்ச். அதே மாதிரி இவரில் நெட்வொர்க் டிராஃபிக் அதெல்லாம் ஒன்றுமே தரவு மோதுகை எதுவுமே ஏற்படுத்தா, பெருசாக ஏற்படாது, குறைச்சு கொள்ளும். ஆனால் இவரில் தரவு மோதுகை ஏற்படலாம். என்ன காரணம், இவர் ஒரே டைம் எல்லாம் அனுப்புவார். அவ அப்படி வரக்குள்ள தரவு மோதுகைக்கு வாய்ப்பு இருக்குது. இவரோட ஒப்பிடும்போது இவர் ஆற்றல் குறைவானதாக இருக்கும். அப்ப நாங்கள் ஏன் ஹப்பை வாங்குறோம்னு கேட்கக்கூடாது. விலையை ஒப்பிடக்கல விலை வந்து பெரும்பாலும் யாரு சுவிட்ச் வந்து கூடியா இருக்கும், ஹப் வந்து குறைய இருக்கும் நார்மலாகவே. அதில் பிள்ளை இப்படி தான், நான் ஒரு சும்மா வெறும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை ஷேர் பண்ண போகிறேன். தண்டை ஐடி லேபிள் வந்து ஐடி லேபிளில் ஒரு 10 கணனி இருக்குன்றால் ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருக்குது. அந்த ரவுட்டரில் இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிறேன்டால் அங்கே நான் என்ன செய்தவில்லை, அவ்வளோ மெனக்கெட்டு நான் ஒரு சுவிட்ச் ஒன்று வாங்கி செலவழித்து சுவிட்ச் ஒன்று வாங்கின அவசியம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹப்பை வாங்கி விலை குறைஞ்ச சீப்பான ஹப்பை நாங்கள் வாங்கி எல்லாத்துலையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் முடியுது. அப்போ அந்த மேடங்கள் ஹப்பை நாங்கள் பாவிக்கத்தான் போகிறோம். சரிதானே? ரைட். அடுத்தது வந்து பிள்ளைகள் இதை பாருங்க, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பிரத்யேக பட்டை அகலம் பேண்ட்வித் இருக்குது. ஈச் போர்ட் ஹேஸ் டெடிகேட்டட் பேண்ட்வித். அப்படின்னா ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஸ்பீட் நாங்கள் என்ன செய்யலாம், வரையறுக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஹப்ல அந்த ஸ்பீட் இருக்குது தானே, பட்டை அகலம் நாங்கள் ஸ்பீட் மீன் கதை பிள்ளைகள் பட்டை அகலம் அந்த பேண்ட்வித்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பேண்ட்வித் தான் எல்லா எல்லா போர்ட்ஸுக்கும். அந்த இப்போ இதான் தானே போர்ட் தானே சுவிட்ச் வந்து இது ஹப்னு சொல்லுமே, என்ன செய்யும், இந்த எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஸ்பீட் தான் ஷேர் பண்ணப்படும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு பேண்ட்வித் இருக்கும். ஐடியா, ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒவ்வொரு பேண்ட்வித் இருக்கும். பிள்ளைகள் அதே மாதிரி பாருங்க, இது நாங்கள் சுவிட்ச் சொல்லலாம். சுவிட்ச் வந்து பாதுகாப்பு அதிகம், தரவானது உரிய சாதனத்துக்கு மாத்திரம் அனுப்பப்படுறதால இங்க பாதுகாப்பு அதிகம் நாங்கள் சொல்லலாம். ஆனா ஹப்புக்கு அப்படி இல்லை. ஏன், எல்லாருக்கும் வழங்கப்படுது. தரவானது இணைக்கப்பட்டுள்ள சாதன அனைத்து சாதனங்களாலும் பெறக்கூடியதாக இருக்கிறதால இது நாங்கள் பாதுகாப்பு குறைவுன்னு சொல்லுவோம். விலையை பொறுத்த வரைக்கும் சுவிட்ச் விலை கூட, இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குதே, இவ்வளவு பண்புகள் இருக்குதே, அதனால விலை கொஞ்சம் கூடியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இதுதான் சுவிட்சுக்கும் ஹப்புக்கும் இடையில இருக்கிற பிரதான வித்தியாசங்களாக நாங்கள் பார்க்க போறோம். இவ்வளவு முக்கியமா பிள்ளைய? ரைட். நான் பிறகு சந்தர்ப்பங்கள் வரும்போது, அதாவது வலையமைப்பு சாதனங்களை பத்தி படிக்கும் போது சுவிட்சில் வந்து 2 வகையான சுவிட்ச் இருக்குது. அண்மை காலம் வர பேப்பர்ஸ் எல்லாம் ஸோ அந்த கன்செப்ட் கொஞ்சம் சார்ந்து வர மாதிரி இருக்கு. ஸோ அதை பற்றி நான் என்ன செய்யறேன், வலையமைப்பு சாதனங்கள் வரும்போது கதைக்கிறேன். இப்போ சுவிட்சுக்கும் ஹப்புக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் இது ரெண்டும் தான். இந்த விஷயம் ஓகேவா? இதுல எதுவும் டவுட்ஸ் இல்லை தானே?